எலியா தீர்க்கதரிசி தனி ஒருத்தனாய் நின்று 700க்கு அதிகமான பில்லி சூனிய மாந்திரிகக்கார தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேலஞ்ச் பண்ணி அவர்களை வீழ்த்தினார். ஆனால் அவரை இப்ப யேசபேல் சேலஞ்ச் பண்ணிட்டா. நாளைக்கு உன் தலையை வெட்டுறோம் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ளே இருந்த எல்லா நம்பிக்கையும் டக்குன்னு இழந்து போயிடுச்சு. மாம்சத்துல இருந்த பலன்ல ஓடுகிறார். அப்போ தேவதூதன் முதல் முறை வந்து சொன்னாரு, அதை கேட்கல, மறுபடியும் ஓடுறார் பயந்து. இப்ப கர்த்தருடைய தூதன் இரண்டாம் தரம் வந்து எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். எலியா அந்த இடத்துல தன்னுடைய நியாயத்தெல்லாம் சொல்றாரு. நேத்து நைட்டு என் கூட எல்லாரும் இருந்தாங்க, ஆனா இப்ப இந்த பொம்பளை சவால் விட்ட உடனே எனக்குன்னு ஒருத்தர் கூட இல்ல. எவ்வளவு தீர்க்கதரிசனம் சொன்னேன், எவ்வளவு அற்புதங்கள் சொன்னேன், அப்படின்னு பல காரியங்களை எலியா தேவனிடத்துல சொல்லி நியாயப்படுத்துகிறார். பல வேளையில நம்ம சோர்ந்து போகும்போது எங்க போனாலும் அடைச்சது மாதிரி இருக்கு. நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அடைத்தது போலவே நமக்கு தோன்றும். பவுல் தன்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். அதனால் என்ன பண்ணுவேன்? நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். எந்த இடத்துல என்னுடைய பலன், என்னுடைய திறமை குறைந்து போகுதோ, எந்த இடத்துல எனக்கு ஐடியா எல்லாம், என்னுடைய பணம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தடைப்பட்டு என்ன செய்வது என்று நிற்கிறேனோ, அந்த இடத்துல நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்றார். ஏன்? அந்த இடத்துல தேவனுடைய பலன், ஆவியின் பலன், அபிஷேகத்தின் பலன் அந்த இடத்துல விளங்கும். அப்போ அற்புதம் நடக்கும்.